அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களை கூட நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆண்டவர் வார்த்தை, அப்பா நீர் என்னை மறைத்து பேச முடியாது செபிக்கிறேன். ஆவியானவர் ஒருத்தர். அல்லேலூயா. என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதே வார்த்தை ஆராதிக்கிற மகனுடைய வாயில அந்த மைக்கை பிடித்த உடனே அல்லேலூயா நாவல் உள்ள உங்க நாவை சரிப்படுத்துங்க, உதடை சரிப்படுத்துங்க, உங்களை சரிப்படுத்துங்க. அப்போ இந்த நாட்களை என்ன வார்த்தை நம்மளுக்கு கொடுத்தாரோ ஆண்டவர் அதே வார்த்தையை ஆராதிக்கிற மகன் வாயிலே வைத்தார். அல்லேலூயா. அப்போ அதை இந்த நாட்களை நம்ம இதை ஏற்றுக்கொண்டா அல்லேலூயா சோதரம். நான் கவலையோடு இந்த இடத்துல அல்லேலூயா சோதரம். ஊழியக்காரங்களுக்குன்னா ஏதோ அவமானம் வரதான் செய்யும், ஏதாவது நிந்தை வர செய்யும், நெருக்கம் வரதான் செய்யும், விளைவினை வரதான் செய்யும், ஆலையிலேயே போராட்டம் வரதான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கவலையோடு இருந்து அந்த டைரியை நான் திறந்து பார்க்கும் பொழுது எனக்கு வார்த்தை தொட்டது. அல்லேலூயா, வார்த்தை தொட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்பட்டது. ஆண்டவரே உமக்கு நன்றி சபா, நீர் என்னை மறையும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைப்படியும் நான் அந்த வசனத்தை கீழ்ப்படியும் இனி ஆண்டவரே எனக்கு ஓட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், ஆனாலும் என்ன வழியிலையா நம்ம என்ன செய்ய வழி விளைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வழிவிடத்தில் நிற்கும் போதுதான் நான் இந்த வார்த்தையை எனக்கு ஒவ்வொன்றும் ஆண்டு என்னுடைய வசனனாலும் பாடல்னாலும் சரி சும்மா டக்குனி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா நான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு இடத்துல டக்குனி ஒரு மைக்கு வந்து நீங்க ஜெபிங்கமான ஜெபிச்சுக்கிட முடியும். அவர் தான் என்னை நடத்துவார். அப்பேற்பட்ட ஒரு பேதை. அல்லேலூயா. என் கர்த்தர் அவருடைய நாமத்துக்காக என்ன நோக்கத்தோடு இந்த பேழையை உருவாக்குனாரோ அவர் அதை நிறைவேற்றுவார். அவர் மனமாற மனுஷன் இல்லை, பொய் சொல்ல புத்திரன் இல்லை. அவர் சொல்லி செய்யாம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் செய்ய அளவும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்னை கைவிட்டுட்டாரோ, என் ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ நம்ம நினைக்கலாம். அல்லேலூயா. அதிகாலையில் எனக்கு இந்த பட்டை தான் வந்துச்சு. அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு விட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்தே, ஆவியினாலே அபிஷேகம் செய்தே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். அவர் கைவிடாத நேசர். அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அவர் கைவிட மாட்டார். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த வசனத்தை கீழ்ப்படியும் போது அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட அவர் கொடுத்த வார்த்தை மல்லியா எடுங்க, அதில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். யாருடைய உதடுகள்? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேணுமா? அல்லேலூயா. ஒரு ஆசாரியனாக நான் எனக்கு மனம் கசந்து தான் அழுது அந்த தியானித்தை. அல்லேலூயா. நம்ம எப்படி ஜீவிக்கிறோம், நம்ம எப்படி ஓடுகிறோம், நம்ம ஆசாரியனுடைய உதடுகள் எப்படி இருக்க வேண்டுமா? அது அறிவை காக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை வாயிலே தேடுவார்களே, அவன் சேனையில் கர்த்தருடைய தூதன்.
அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசாரினா ஆண்டவர் அவரோட இருக்கிறாங்க, நம்ம ஜெபிக்கணும், அப்படி எல்லாத்துக்குமே உண்டு, அப்படிதானே? அல்லேலூயா. மற்ற நாள் எப்படியோ ஒரு திருமண நாள், ஒரு பிறந்த நாள், அல்லேலூயா, ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு ஆசாரியனை கூப்பிடணும். அல்லேலூயா. நம்ம என்னச்சு மற்ற நாள் எவ்வளவுதான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு சுவிசேஷகரா இருந்தாலும், அந்த நேரத்தில் ஒரு ஆசாரியனை தேடுதுண்டு. அப்போ அந்த ஆசாரியன் எப்படி இருந்தா அந்த இடத்துல போய் அவருடைய நாம மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனையுடைய கர்த்தருடைய தூதன். அப்ப இந்த நாட்கள, பழைய நாட்கள அப்படி ஆசாரினா ஒரு தனிமுறை. அல்லேலூயா. அப்ப இப்போ புதிய ஏற்பாடு மூலம் ஆசாரி எல்லாரும் எப்படிதான், அல்லேலூயா, எல்லாரும் ஒன்றுதான். அல்லேலூயா. யாருமே ஆசாரியின் வேற, விசுவாசி வேற இல்ல. மனவாட்டினா யாரு? பலிபீடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மாத்திரம் மனவாட்டி கிடையாது. இதுல இருந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மனவாட்டிகள் தான், ஒவ்வொரு ஆசாரியன் தான். ஆனா என்ன, அவருக்கு ஒரு முக்கியம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே இது எனக்கு மாத்திரம் நினைக்க கூடாது, ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் நினைக்க கூடாது. இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரும் நம்ம கை கொள்ளும் போது நம்ம யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அப்படிதானே? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை இப்படி தெளிவாய் சொல்லுது, ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அப்ப நம்ம உதடுல பிறக்கிற வார்த்தைகள், நம்ம வாயில பிறந்த வார்த்தைகள், நம்ம எப்படி பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தரை நோகடிக்கிறது ஒரு நிமிஷத்துக்குள்ள நோகடிக்கலாம், ஒரே நிமிஷம் தான் நோகடிக்கிறது. அல்லேலூயா. ஆனா அதுல எவ்வளவு விளைவு இருக்குன்னு அதுக்கு பின்னாடி தான் தெரியும். ஒருத்தரை குறை சொல்லுது ஒரு நொடிக்குள்ள குறை சொல்லிடலாம், ஆனா அதுக்கு பின்னாடி தான் அந்த விளைவு தெரியும். அல்லேலூயா. புறங்கூர்த நாவுகள் ஆண்டவர் அருவருப்படி சொல்லி இருக்கிறார். நம்மளுடைய நாவை குறித்து ஆராதனையில் இந்த மகன் வாயில வைக்கும் பொழுது, நேத்து நான் இதுதான் செவி கொடுத்தேன், ஆண்டவரை செவித்து கொண்டு இருந்தேன். அல்லேலூயா. என் உதடு எப்படி இருக்கிறது, என் நாவு எப்படி இருக்கிறது, என் கால் எப்படி இருக்கிறது, நான் இப்படி ஒரு உண்மையுள்ள ஒரு ஆசாரியனா இருக்க வேண்டும். ஆத்துமா அவருடையது, ஆத்துமா வரதும் வராததும் அது அவருடையது. நான் எப்படி ஜீவிக்கிறேன், என் தேவனுடைய சமூகத்துக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுகிற நம்ம ஒரு நாள் அந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது அல்லேலூயா அந்த பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கோம். அப்படித்தானே படிப்போம். என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன், என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. செவிக்கணும் ஆத்துமாவுக்கு, அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த கிராமங்களுக்காக எங்களை கொண்டு வந்தீங்களப்பா ஆண்டவரே, ஒரு கூடாரத்தை கட்டி நீங்களே ஜெபிக்கிறது, அதுக்காக சோர்ந்தோ விழுந்தோ கவலையோ கண்ணீரோ எதுவுமே, நம்ம எப்படி ஓடுகிறோம், அவர் வருகை சீக்கிரம். அல்லேலூயா. நம்ம அங்க நுழைய போறோமா, நம்ம அங்க குருத்தோலை பிடித்து ஆராதிக்க போறோமா, நம்ம உதடுகள் எப்படி இருக்கிறது, நம்ம நாவுகள் எப்படி இருக்கிறது, நம்ம பேர்ச்சிகள் எப்படி இருக்கிறது, அதை தான் நம்ம என்ன செய்யணுமா, கை கொள்ளணுமா. பாருங்க, அந்த 4வது வசனம் சொல்லுது, லேவியனோட பண்ணின என் உடன்படிக்கை நினைத்திருக்கும்படி அதே மல்லிகா 2:4 அதிகாரம் இந்த கட்டளைகளை உங்களிடத்துக்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 5வது வசனம் சொல்லுது, அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது, அவன் எனக்கு பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். அல்லேலூயா. அவன் அந்த ஆசாரியன் இந்த மேல பார்த்தா சாபோனி இருக்கிறது, அந்த ஆசாரியனுக்கு சாபோனி இருக்கிறது, அவர் வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தபடியால். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாடுலாம் பார்த்தா ஆசாரிகளை என்ன சொன்னாடு, கொண்டு போட்டிருக்கான வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. பலிபீடத்துல பலிபீட பறவைகளையும் மிருகச்சீவங்களையும் நிறைய வெட்டி பலி செலுத்தி தான் ஆராதிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆனா இப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ள என் ஆண்டவரே என்னைய மன்னியோனி நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அது வேண்டாம், அவனோட பண்ண என் உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்போ உங்களோட அவர் உடன்படிக்கை பண்ணி இருப்பார். அல்லேலூயா. எப்போ பண்ணி இருப்பாரு?
ஆண்டருக்குள்ள மனம் திரும்ப சில பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டருக்குள்ள ஆண்டவரை அறியாம இருக்கும் பொழுது அவருக்குள்ள மனம் திரும்புதுன்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ நம்ம மனம் திருப்புனா, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் உலகத்துக்கு பிள்ளையா இருந்தேன், நான் இப்போ உங்க பிள்ளையா இருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கேன் ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தீர்கள், என்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் என்று நம்ம மனம் திரும்புதமே, அதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை, அந்த தொடக்கத்தில் உள்ள உடன்படிக்கை, அவர் சமுத்திரம் போகத்தட்டும் நம்மளுக்கு மறக்காம இருந்த ஒரு பாடலை பாடணும் அல்லவா? ஆலையில் மகிழோ மகிமை, அவர் தந்த பொறுப்பை நாம் ஒரு சமூகத்தில் வரத்தட்டும் நான் சேர்த்து கொள்ளணும், அப்படி பாடணும் அல்லவா? நீ தந்த பொறுப்பை, அல்லேலூயா, உங்களுடைய சமூகத்துக்கு வரத்தட்டும் நான் என்ன செய்வேன், அல்லேலூயா, நாவனால பாடுறோம். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது, நம்ம ஆண்டவரை அறியாம இருக்கும் பொழுது நம்ம மனம் திரும்பதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ அந்த எண்ணெயை ஊற்றி அப்பா அல்லேலூயா ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு அப்பா என்ன செஞ்சாங்க, அபிஷேகம் பண்ணி, எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் அவனுக்கு என்ன செஞ்சாங்க, அபிஷேகம் பண்ணி, ராஜ அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றினாங்க. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம யாரு ராஜாக்கள், நம்ம யாரு ஆசாரியர்கள், யாரு லேவியர்கள், யாரு அல்லேலூயா. நம்ம பாடுதோம், மகனாக தெரிந்து கொண்டீர் பாடுதோம். அல்லேலூயா. நாங்க ராஜாக்களும் நாங்க ஆசாரிகளும் நம்ம பாடுதோம். அல்லேலூயா. பாடுறது நல்லதான். அந்த உடன்படிக்கை நியமம் இருக்கிறதா? அந்த வசனம் சொல்கிறது, அவனோட பண்ண என் உடன்படிக்கை ஜீவனும், அது உயிருள்ள உடன்படிக்கை, சமாதானமாயிருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்ப நம்ம மனம் திரும்பும் பொழுதே நமக்கு அந்த பயம் வந்திருக்கணும். அல்லேலூயா. பயம் வந்திருக்கணும். ஆண்டவருனா நம்மளுக்கு பயம். அவங்க தப்பு செய்தாங்க, அவங்கள ஆண்டவர் மன்னிச்சிருந்தாரு, அவங்க செய்தாங்க, இவங்க செய்தாங்க, உலகம் வேற, நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தார், நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறார், நம்மளை எப்படி நேசிக்கிறார், அதான். அல்லேலூயா. சோதரன் அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் நாமத்துக்கு பயந்திருந்தான். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என் நாமத்துக்கு நீங்க பயப்படுங்க, என் நாமத்தை குறித்து பாடுதீங்க, என் நாமத்தை குறித்து ஜெபிக்கிறீங்க, என் நாமத்துக்காக விதைக்கிறீங்க, காணிக்கை செலுத்துறீங்க, இனிப்பு, எனக்கு பயம் இருக்கிறதா? அல்லேலூயா. 6வது வசனம் சொல்லு, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகள் அநியாயம் காணப்படவில்லை. அப்போ வசனத்தை தூங்கி முழிச்ச உடனே அதிகாலையிலே நம்ம எழும்பி வாசிக்கிறது, ஒவ்வொருத்தரும் சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், சகோதரர் எல்லாரும் வாசிக்கிறது உண்டு. எப்படின்னா வாசிக்காம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், அப்படிதானே? பாருங்க. அப்போ அந்த வசனம் நம்ம வாயில இருக்குது. அப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறோம். எத்தனை திருப்பம் பைபிளை வாசி முடிக்கலாம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை திருப்பம் முடிக்கலாம்? அது ஒரு வசனம்னாலும் அது பேசுதா? அந்த வசனத்தை எப்படி நடக்குமா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தாலும், எனக்கெல்லாம் நிறைய படிக்க முடியாது, ஒரு அதிகாரம்னாலும் நம்ம அது புரியுதா, அது பேசுதா? அல்லேலூயா. வசனம் இல்லாத நாட்கள்ல வரும், அந்த நாட்கள் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, சத்திய வேதம் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் இல்லை. அப்போ வசனத்தை நம்ம சங்கீதம் வாசித்தோம் அல்லவா, மாறி மாறி வாசிக்க வசனத்துல தேவனை தரிசிப்பேன் அப்படி நம்ம வசனம்லாம் வாசித்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த வசனம் நம்மளுக்கு கிரியேட் செய்கிறதா? அப்போ அநியாயம் காணப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தான் நம்ம நினைச்சிருப்போம், இந்த காலை வெளில கரெக்டா ஆயிரணும் ஆண்டவரே, இன்னைக்கு எதுவுமே நம்ம வாயில பேசக்கூடாது, எங்கேயுமே நம்ம போகக்கூடாது, இந்த வசனத்தை இப்படி நம்ம நடக்கணும், நம்ம 1 மணி நேரம் செபித்தணும், அப்போதான் யாராவது வருவாங்க. அல்லேலூயா. யாராவது வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஞானம் இல்லாம என்ன செஞ்சிருவோம், மாட்டிக்கிடுவோம். அந்த ஞானம் நம்மளுக்கு வேணும். நான் அதிகமா இப்ப ஆண்டுட்டு ஞானத்தை தான் கேட்கிறேன். அல்லேலூயா. நான் யாரு சொன்னாலும் நம்புவேன், எது சொன்னாலும் நம்பிடுவேன், அப்படியே. அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு அந்த ஞானம் இருந்துச்சுன்னா, இது ஆண்டருக்கு சித்தம் இல்லாத வார்த்தை, இது ஆண்டருக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, அப்படி நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம நாவை என்ன செய்யும், காக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். அதான் 7வது வசனம் சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளில் கர்த்தருடைய தூதன். அல்லேலூயா. ஆசாரியன் மாத்திரம் இல்லை, ஒவ்வொருத்தரும் தூதரா மாறினாதான், சீசரா மாறினாதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. சும்மாலாம் போக முடியாது. ஒவ்வொரு 12 சீசரோட அப்பா ரத்தத்திலே பானம் பண்ணாங்க. அல்லேலூயா. நினைவு கூர்ந்து. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் சீசரா மாறணும், ஒவ்வொருத்தரும் ஒரு தூதரை போல மாறணும். அல்லேலூயா. பரலோக ராட்சியங்கிறது லேசான காரியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். சோதரம் சங்கீதம் 17 1 அதிகாரத்தை எடுத்து வாடிங்க.
சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதை பற்றி சொல்லுது. கர்த்தாவே நியாயத்தை கேட்டலும். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நியாயத்தை கேட்டலும், என் கூப்பிடுதலே கவனியும். நான் எப்படி கூப்பிடுதேன்? கவனம் இல்லாத உதடுகளின்றி பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவிக்கணும். அப்போ ஆண்டவர் செவி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? எதுக்கு தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனே ஆண்டவர் சொன்னாரு? அதுக்கு தான் சொல்லி இருக்கிறார். அந்த வருஷம் சொல்லுது, கர்த்தாவே, எவ்வளவு தாழ்த்தி அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே நியாயத்தை கேட்டறலும். நம்ம சொல்லணும், நம்மளும் செபிக்கும், ஆண்டவரே எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். கபடில்லாத நாவா இருந்தா, உதடா இருந்தா நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும். அல்லனா இப்படியே நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், செவித்துக்கொண்டே நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அவர் தாவீது எப்படின்னா, அவர் கபடம் இல்லாத உள்ளமா இருந்திருக்கிறாரு. இருதயம் இயேசுவுக்கு ஏற்ற இருதயமா இருந்தபடியால் தான் அல்லேலூயா அவர் சொல்றல. எவ்வளவு முத வார்த்தையே சங்கீதம் 17:1 அவர் தாழ்த்துறாரு பாருங்க, கர்த்தாவே. நம்ம அந்த கர்த்தாவே நீ கூப்பிட மாட்டோம், என் ஆண்டவரே நீ கூப்பிட மாட்டோம், என் இயேசுவே நீ கூப்பிட மாட்டோம். நீர் எனக்கு சொன்னதை செய்யும், எனக்கு இதில் பதிலை தாரும், எனக்கு இதில் நான் ஜெயம் எடுக்கணும். எத்தனை ஜெபம் பண்ணாலும் தான், எத்தனை உபாசம் போட்டாலும் தான், வசனத்தே கரைச்சி குடித்தாலும் தான் ஜெயம் எடுக்க முடியாது. அல்லையா, எத்தனை ஆராதனை நடத்தணும், நான் ஜெயம் எடுக்க முடியாது. என் உதடுகள் எப்படி மாறணும்? ஆசிரியர் உதடை குறித்து ஆண்டு தந்திருக்கிறார்னா அவர் சித்தம் இல்லாம தர மாட்டாரு. அதை நம்ம கை கொள்ளும் பொழுது ஜெயம் எடுக்க முடியும், அதை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது ஜெயம் எடுக்க முடியும், அந்த வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது நம்ம ஜெயம் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சொல்றாரு, என் கூப்பிடுதலை கவனியும்பா. சொல்றாரு தாவீது, என் கூப்பிடுதலை கவனியும். இப்படி கபடம் இல்லாத உலகத்துக்கு பிறக்க வார்த்தை தான் ஆண்டவர் பாப்பாரே. அவர் தான் உடனே பார்த்து கொண்டு தானே இருப்பாரு. என் மகன், என் மகா, அவ இருத்துல கபடம் இல்லை, அவ உதட்டுல கபடம் இல்லை, அவ நாவு பரிசுத்தம். ஏசியா நாவை தொட்டதை போல் அவர் தொடணும். அல்லேலூயா. பாருங்க, உதடுகளின்றி பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கணும். அவர் செவி கொடுத்திருக்கிறார் தாவீதுக்கு. அல்லேலூயா. பிரசங்கி எடுங்க, அதுல 5:2 வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். பிரசங்கி 2:5 அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமா உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. நம்ம வாயின் வார்த்தை ஹல்லேலூயா சப்பல சல் உப்புல உரல் எப்படியா பேசிரும். ஆண்டவர் சொல்ல, நீ அப்படி பேசக்கூடாது, உன் வார்த்தை சுருக்கமாயிருக்கணும். உன் வார்த்தை அணிய சொல்லவ, நீ ஏன் பேச முடியும், வாயில என்னத்தை வச்சிருக்கான் பாங்க, அது சுருக்கமான வார்த்தை. நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணுமா? அல்லேலூயா. அப்படி சொல்கிறாரு, நீ இவ்வளவு தூரம் நம்ம நிரம்பி செபிக்கிறோம், இவ்வளவு தூரம் பாடுதோம், இவ்வளவு தூரம் ஆராதிக்கிறோம், உன் வார்த்தை என்ன செய்யணும்? சுருக்கமா இருக்கணும். எப்படின்னா, அல்லேலூயா, ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்க, அதனால் உன் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. நம்ம வார்த்தைக்கு ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக 1 வெளிப்பாட்டில் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. நம்மளை ராஜாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரியரா தேர்ந்தெடுத்திருக்கிறார், லேவியரா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா லேசான பட்டுல நம்ம யாரு? ராஜாவுட்டு பிள்ளைகள். அல்லேலூயா. ராஜகுமாரன். நீங்க யாரு? ராஜகுமாரத்திகள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்காக அதான் நம்மிடத்தில் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து தம் அவர் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி, இந்த நாட்களில் கிட நம்ம பாவத்திலிருந்து நம்மளை கழுவி அவர் இரத்தத்தில் நம்ம பானம் பண்ணி வீட்டுக்குள்ள போகும் பொழுது கிட நம்மளுக்கு அவர் அற்புதம் செய்ய முடியும், அவர் அதிசயம் செய்ய முடியும். நம்ம சரி ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அதில் எவ்வளோ அன்பு, நம்மளை எவ்வளோதான் பாவம் செய்தாலும் பாருங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, இவ்வளவு நம்மளை நேசிக்கிறாரு.
ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் பாதுகாக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை நேசிக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அவர் தேற்றவர்களாக நம்மளை தேற்றி கொண்டே இருக்கிறார். கவலையோடு அவர் மாத்திரம் நாளாம் எனக்கு அவர் மாத்திரம் என்னோட இல்லைனா நான் எப்போவுமே ஆண்டுகிட்ட போய் சேர்ந்துருப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீரோடு அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது, நீ கலங்காதே, நான் உன்னோட இருக்கிறேன், உன் பிள்ளைகளை நான் நடத்துவேன், ஊழிய பாதியிலே கலங்காதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அந்த வார்த்தை அவர் தேற்றவாளன். அவர் நம்மளுக்கு தேற்றும் பொழுது உடனே நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்ம கவலைகள் மாறுகிறது. பாருங்க, அவர் தேற்றவர்களானா இருக்கிறார். உலகமான தாய் தப்பேன் அப்படி கிடையாது, உலகமான சொந்தம் வந்து அப்படி கிடையாது. அவர் நம்மளை தேற்றவாளனுங்க. அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு அவ்வளவு, அவர் நம்ம மேல வச்சிருக்க பாசம் அவ்வளவு. அல்லேலூயா. உலகம் நம்மளை மறந்துடும். அல்லேலூயா. நம்ம வளர்த்த பிள்ளைகள் மறந்துடும், கணவர் மறந்துடுவாங்க, பக்கத்து வீடு மறந்துடுவாங்க. அவர் மறக்கவே மாட்டார். அதான் அவர் மாத்திரம் தான் நம்மளுக்கு வேணும். அதான் அவர் சொல்கிறார், அன்பு கூர்ந்து நம்ம இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி நம்முடைய பிதாவைய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் எப்படி இருந்தோம். நம்ம முத உள்ளதை நினைச்சு பார்க்கணும். இந்த வசனம் தியானிக்கும் பொழுது நம்ம இப்படி இருந்தோமா? நம்ம அவருடைய ரத்தம்னு நம்மளுக்கு தெரியுமா? அவர் நம்மளை கழுவி எடுப்பார்னு தெரியுமா? நம்ம ராஜா விட்டு பிள்ளைகள் தெரியுமா? ஒரு குப்பையிலே கிடந்தோம், ஒரு தூசியிலே கிடந்தோம், அவர் நம்மளை தான் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. நம்மளை தான் உருவாக்கி கொண்டு வருகிறார். நீங்க நினைக்கலாம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றில் அவர் உடைத்து, அல்லேலூயா, அவர் நம்மளை உருவாக்குகிறார், பொன்னை போல புடம்படுகிறார். அல்லே சுத்த பொன்னாக நம்மளை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? அவர் சொல்கிறார், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த நாட்களை நம்ம ராஜாக்களை வெளியே கடந்து போகலாம். இந்த நாட்கள் அந்த பாவத்தில் இருந்து நம்ம அவர் கிளவி நம்மளை சுற்றி நம்ம மேல் அவர் வச்சிருக்க அன்பு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய இதெல்லாம் ஒழிந்து புது நாமத்தினால் அழைக்கப்பட்ட மகனாக, புது நாமத்தினால் அழைக்கப்பட்ட மகளாக நம்ம கடந்து போகும் பொழுது அவர் நம்மளோடு இருந்தா ஒரு சேனைக்குள்ள மாத்திரம் பாயும் மாத்திரம் இல்லை, எல்லாத்திலுமே ஒரு வெற்றி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். 1 பேதுருல 2வது அதிகாரத்துல 5வது வசனம் படிங்க. 1 பேதுரு நம்ம எப்படி வருகிறோம்? நம்மளை எப்படி சுத்தம் பண்ணி கொண்டு வருகிறார்? நம்மளை எப்படி கழுவி கொண்டு வருகிறார்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை கழுவி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷம் அவர் நம்மளோட இருக்கிறார். அவர் நம்மளை தேற்றுகிறார், நம்மளை அவர் ஆற்றுகிறார். இந்த சூழ்நிலையில் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? அவர் இல்லைனா நம்ம நிற்க முடியுமா? நம்ம ஜீவனோட இருக்கிறது அவரை சுத்த கிருபைங்க. அவர் நம்மளோட இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. சோதரன் சொல்லுவாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கற்ற மாளிகாவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எப்படிப்பட்ட பலி செலுத்துறோம்? ஹல்லேலூயா. அந்த நாட்கள் அப்படி இரத்தத்தினால் என்னை கழுவிறோம் ஆண்டவர். தினமும் அதிகாலையிலே அப்பா உங்க இரத்தத்தினால் என்னை கழுவிருங்க, உங்க சுத்த பொன்னாக என்னை விளங்க செய்திருங்க ஆண்டவரே. நான் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன். நெருக்கத்தின் நேரத்திலும் துன்பத்தின் நேரத்திலும் வறுமையின் நேரத்திலும் நான் உமக்காக மனுஷன் புறங்குறலாம், மனுஷன் குறை சொல்லலாம், மனுஷன் கண்டுபிடிக்கலாம் என் ராஜாதி ராஜா நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கோம்? அல்லேலூயா. பின்னாடி பார்க்கணும். என் சிலுவையை ஒருத்தர் சமந்தா பின்னாடி பார்க்க வசனம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய சிலுவையை சமைக்கிறோம். எப்படி சமைக்கிறோம்? அல்லேலூயா. அவருக்காக எப்படி ஜீவிக்கிறோம்? அவருக்காக நம்ம எப்படி ஓடுகிறோம்? அல்லேலூயா. சோதரம். நான் உன்னில் மகிமைப்படி சொல்லியிருப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்படி சொல்லியிருப்பார், உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகளை ஆகும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற அவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்ம ஆவியான் நம்மளோட இருக்கிறாருங்க. அவரை துக்கப்படுத்தாத அளவுக்கு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கணும். ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். அவருடைய நாமத்தை தூசிக்கப்படாத அளவுக்கு ஒரு சிறியதுல தூசிக்கப்பட்டிரும். அன்னைக்கு நம்ம கண்ணீர் வடித்து கொண்டு இருப்போம், அன்னைக்கு நம்ம துக்கமா இருப்போம்.
அப்படி இல்லாத அளவுக்கு அல்லேலூயா நம்ம ஓடுகிறோமா? இன்னும் ஓடணும், இன்னும் அவருக்காக ஜீவிக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாக கட்ட. இந்த வசனம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்மளை அவர் எப்படி கொண்டு வருகிறார்? ஆசாரிப்பு கூட்டமா, ஆசாரிப்பு கூட்டமா, ராஜாக்களாக, ராஜாத்திகளாக அல்லேலூயா நம்மளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். 9வது வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜகிரியமான ஆசாரி கூட்டமும், பரிசுத்த ஜாதியாகும், அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமே தெளிவா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த காலத்துல இருள கிடந்த நம்ம, குப்பையில இருந்த நம்மளை அவர் நேசித்து நம்ம மேல் அன்பு வைத்து அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் உங்களை வரவழைத்தருடைய அந்த புண்ணியங்களை நம்மளை மனம் திரும்பணுமே, அதை நம்ம நினைத்து அது எவ்வளவு பெரிய புண்ணியம். நம்ம ஆண்டவரை அறியாம இருந்து நம்மளை அறிய வைத்தாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அவர், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி. அல்லேலூயா. நம்ம தாவீதுடைய வேர், நம்ம ஆவியுடைய சன்னதி. அல்லேலூயா. சோதரம். ராஜகிரியமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். அவர் சொல்றார், நீங்க எனக்கு சொந்த ஜனம், நீங்க என் பிள்ளைகள், நீ ராஜகுமாரன், நீ ராஜகுமாரத்திகள், நீ நேசகுமாரன், நீ நேசகுமாரத்திகள். அவ்வளவு ஒரு அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறார், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனமா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவரா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவரா இருக்கிறீர்கள். அப்போ நம்ம முதல்ல இருந்தது அப்படி இப்ப இல்லை. அப்ப இனி நடக்க போற காரியத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாது, இனி நடக்க போற திட்டம் நம்மளுக்கு தெரியாது, இனி வச்சிருக்க மகிமை நம்மளுக்கு தெரியாது, நிம்மதி வச்சிருக்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்புறம் அப்படிப்பட்ட வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எபிரேயர்ல எடுங்க, அதுல 13ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுது. எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, எப்போதும் நம்ம ஆவிக்கேற்ற மாளிகா இருந்தா, நம்ம அவரை அந்த மனம் திரும்பல் கரெக்டா இருந்தா எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், எப்போதும் துதித்து கொண்டே தான் இருப்போம். அவரை விட்டு பின்வாங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய நாமத்துக்காக, அவர் மகிமைக்காக, நம்ம குடும்பங்களுக்காக நம்ம சோத்திர பலி செலுத்தும் பொழுது அதுல பெரிய ஒரு மகிமை இருக்கு. துதிக்கும் பொழுது எரிய கோட்டை என்ன செஞ்சிருக்குது? தகர்ந்து விழுந்துக்கு. துதினாலதான் அந்த எரிய கோட்டை என்ன செஞ்சிருக்கு? தகர்ந்து விழுந்திருக்கு. அந்த ஒரே எலியா மூலம் அல்லேலூயா எல்லா அந்நிய பலிபீடங்களை என்ன செஞ்சிருக்குது? அரித்து கொண்டு போய் இருக்கிறது. ஒரே ஒரு எலியா தான். அல்லேலூயா. நிறைய பேரை செவித்து அந்த அந்நிய பலிபீடங்களை அரித்து கொண்டு போன வசனம் இல்லை. அந்த ஒரே ஒரு எலியா தான். அவன் கருத்தோடு செவித்தான். அந்நிய பலிபீடங்களா என்னைத்தது? அரித்து கொண்டு போனது. நம்மளை சுற்றி இருக்கிற 4 திசைகளில் இருக்கிற எல்லா கிரிகளும் அது அல்லேலூயா அதை அரித்து கொண்டு போகத்தக்க, அது தேடியும் காணாம போகத்தட்ட, அல்லேலூயா எல்லா கிரிகளும் அழிக்கத்தட்ட இந்த இடத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜெபங்கள் இருக்கிறது. இதுக்காக செவிக்கும் பொழுது கர்த்தர் அதை கிரியை செய்வார். ஒரு நாள் செவித்துட்டு இல்ல, அவர் சமூகத்துக்கு நம்ம போக தட்டும். அந்த ஜெபத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? குறுகிடக்கூடாது. ஒரு ஜெப தூணா இருந்து நம்ம என்ன செய்யணும்? அவர் தந்த தாளத்தை புதைச்சி வச்ச ஐயோ அதை என்ன செய்யணும்? இந்த இடத்துல செலுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நன்றி. ஆமென். 1 சாமுவேல் எடுங்க, அந்த 16 வசனம் இதுல இருக்குது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுது, அன்றியும் நன்மை செய்யும் தான தர்மமும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் என்ன செய்தாரா?
பிரியமா இருக்கிறாராம். அப்ப தர்மம் செய்யறதுல ஆண்டவர் என்ன செய்தாராம்? பிரியமா இருக்கிறாரா. நம்ம செல்றோம், என்னத்தை கண்டோன்னு நம்ம நினைக்கிறோம். மீண்டும் ஆண்டு சொல்றாரு, நீ செலுத்து. அல்லேலூயா, நீ செலுத்து, நான் உன்னில என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:22 ஹல்லேலூயா. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவில் நினைத்ததை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்த இது நீ தேவனுடைய கூடாரத்துக்கு செய்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு செய்தாலும், நீ ஆகாரம் போட்டாலும், நீ எத்தனையோ வெளிச்சம் கொடுத்தாலும், அதில் கீழ்ப்படிதல் தான் அல்லேலூயா வெற்றி. அல்லேலூயா. நம்ம என்னத்தை செய்கிறோம் ஆண்டவருக்கு, அதை அவருக்கு சொல்லலை, நீ கீழ்ப்படி, அவர் சத்தத்துக்கு கீழ் சொல்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதை சொல்லலாம் பார்க்கலாம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அதெல்லாம் பிரியம் இல்லை. என் சத்தத்துக்கு என்ன செய்ய, ஆண்டவர் சத்தத்துக்கு என்ன செய்ய, நீ கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த வெற்றியை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுருல 5வது வசனத்துல, சோத்திரம் அப்படி செய்வோம். அல்லேலூயா. அம்மை துதிக்கிற ஆண்டவரே, நம்ம கீழ்ப்படிதை பார்த்துருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் ராஜா, ஆமேன் ராஜா. எது செலுத்தினாலும் உமக்கு இந்த நாட்களில் கிடையப்ப அந்த இனிப்பு வைக்கிறோம் ஆண்டவரே, காணிக்கை செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. என் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. உங்கள் உதடுகள் அல்லேலூயா பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆசாரியனுடைய உதடுகள் என்ன செய்யணுமா? அறிவை காக்க வேணுமா? வாயில் என்ன செய்து? வசனம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படிதேன் ஆண்டவரே. முத ஆண்டு சொன்ன உதட்டை பற்றி பூமியில நம்ம இந்த உலகத்தில் பேச வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணுமா? அல்லேலூயா. அப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? அடுத்த மாதம் 1ஆம் தேதி அல்லேலூயா நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்த மாதம் 1ஆம் தேதிகளை ஆண்டவரே, யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என் உதடை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் கபடம் இல்லாம, அந்த தாவீது சொன்னான் அல்லவா, கபடம் இல்லாத உதடுகள் இருந்த வார்த்தை. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? அர்ப்பணிக்கிறேன். நம்ம அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருத்தருப்போம். நம்ம அதை செயல்படுதமா? நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அது கீழ்ப்படிதமா? அதை ஒப்பு கொடுக்கிறோம். அதை நிறைவேற்றுதமா? இல்ல. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆமேன் ராஜா. என்னை அர்ப்பணிக்கிறேன் சப்பா. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரும் பொழுது நான் சாட்சியா நிற்கணும் ஆண்டவரே. நான் பழையதெல்லாம் ஒளிந்து போகிட்டு, நீ கேளுங்க, பழையதெல்லாம் ஒளிந்து போட்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, இயேசுவை சொல்லுவாங்க, இனி உன் பேர் ஆபிரகாம் இல்லப்பா, ஆபிரகாம் நீ சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கும் பேர் அதிகரிக்கத்தக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. என் உதடு வந்து ஸ்தோத்திர பலி செலுத்துற உதடு ஆண்டவரே. என் உதடு வந்து துதிக்கிற உதடு ஆண்டவரே. உம்மை பாடுத உதடு ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க உதடு ஆண்டவரே. என் நாவு ஆண்டவரே, என் தேவனுடைய வசனத்தை வாசித்து மகிமைப்படுத்த நாவு ஆண்டவரே. என் நாவுல மாற்றம் வரணும் ஆண்டவரே. என் உதடுல மாற்றம் வரணும் ஆண்டவரே. இன்றையில இருந்த ஆண்டவரே, அல்லேலூயா, யாரையுமே நான் குறை சொல்ல கூடாது ஆண்டவரே. என்னைய குற்றப்படுத்தினாலும் கூட அவங்கள நான் குறை சொல்ல கூடாது ஆண்டவரே. என்னை கீழ்த்தனமா பேசினாலும் கூட அவங்கள நான் பேச கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உரமனரப சபதோரி மனரபர தீக்கமனரப சபதுரி கமனரபா. அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போமா. அல்லேலூயா. சோத்திர மகன் ஆராதிக்க செல்ல ஆண்டவர் நாவல வச்சார் அல்லவா. ஒரு நீதிமான் இந்த கிராமத்துக்கு இருந்தா போதும், 5 நீதிமான் எழும்பினா போதும். ஆத்துமா இல்லைன்னு நினைக்காதங்க. ஒரு 5 நீதிமான் இந்த கிராமத்துக்கு, 4 திசை இருக்க மக்களுக்கு நீங்க எழும்பினால் போதும். இதுல எத்தனை நீதிமானா நம்ம எழும்ப போறோம்? எத்தனை பேர் இதுல செவி கொடுக்க போறோம்? இன்றைக்கு ராஜாதி ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட. பலவீனம் மறையும். நீங்க ஒப்பு கொடுக்க சில பலவீனம் மறையும், கடம் மறையும், துன்பங்கள் மறையும், துயரங்கள் மறையும். அல்லேலூயா. என் தேவாதி தேவன் இந்த வானத்தை உருவாக்கின ராஜா, இந்த பூமியை உருவாக்கின ராஜா, அது எவ்வளவு பெரியவர். அவர் சர்வ வல்லவர். அவர் உலகத்தை உருவாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர். அல்லேலூயா. ரமணரவ சபதோரி கமனரவல ரிசதோரி மலரவா. ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம்.
நன்றி ஆண்டவர். நீங்க அர்ப்பணித்த உடனே உங்களுக்கு விடுதலை தான். என் உதடியினை பாதுகாத்துக்கணும் ஆண்டவரே. என் உதடியினை உண்மை துதிக்க உதட ஆண்டவரே. என் தேவனை ஸ்தோத்திரிக்கிற உதட ஆண்டவரே. அவங்களுக்கு குறை சொல்லுத உதடு இல்லை ஆண்டவரே. இவங்களை குறை சொல்லுத உதடு இல்லை ஆண்டவரே. பக்கத்தை வீட்டை குறை சொல்லுத உதடா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை மகிமைப்படணும் தகப்பனே. நீர் என்னில் மகிமைப்படணும் தகப்பனே. ஆமேன் ராஜா. நான் ராஜகுமாரன். நீங்க சொல்லுங்க நான் ராஜகுமாரன். நீங்க சொல்லுங்க நான் ராஜகுமாரத்தி. நான் ராஜா விட்டு பிள்ளை. நான் ராஜா விட்டு பிள்ளை. நான் எப்படி இருக்கணும்? நீங்க நேசகுமாரன். நீங்க ராஜா. நீங்க நேச குமாரத்திகள், ஆசாரியர்கள், லேவியரும், அல்லேலூயா, ராஜாக்களும் நம்மளை தேர்ந்தெடுத்து அவர் உற்சாக நம்ம வார்த்தையை தந்து நம்மளை உயிர்ப்பித்து அல்லேலூயா ஓ நம்மளை மகிமைப்படுத்த நேரம். நம்மளை மகிமைப்படுத்த நீங்க விசுவாசிச்சு சொல்லுங்க நான் ராஜா விட்டு பிள்ளை. நான் ராஜா விட்டு பிள்ளை. நான் ராஜகுமாரன். நான் ராஜகுமாரத்தி. நான் நேச குமாரன். நான் நேச குமாரத்தி. என்னுடைய உதடு இனிமே அறிவை காக்க வேண்டும். நான் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென் ராஜா. எத்தனை உபாசம் இருந்தாலும், எத்தனை வசனம் வாசித்தாலும், ஆமென் ராஜா, எத்தனை பாட்டல்னாலும், எத்தனை அல்லேலூயா ரமணரவ சபதுரி கமனரபலரவ அல்லேலூயா என் சரீரத்தையே நான் ஒடுக்கினாலும் நான் கீழ்ப்படியலனா ஒன்றும் இல்லை. எனக்கு கீழ்ப்படிதல் ஆவியை ஊற்றுங்கப்பா. உமக்கு பயப்படுது ஆவியை ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்க ராஜா. ஊற்றுங்க ராஜா. ஒவ்வொரு மக்கள் மேலையும் கீழ்ப்படிதல் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு மக்கள் மேலையும் பயத்தை பயப்படுத ஆவியை ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. பரலோக சந்தோஷப்படுதக என் பிள்ளைகளை ஊற்றுங்க டாடி. பரலோக சந்தோஷப்படுதக மனம் திரும்பி போகட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பி போகட்டும் ஆண்டவரே. மனம் கசந்து அல்லேலூயா அந்த மறுதலித்த அல்லேலூயா யூதாஸ் அல்லேலூயா கோட்டை விட்டதுண்டு. ஆனா மறுதலித்த பேதுரு மனம் கசந்தாளுதான். மனம் கசந்தாளுதான். மனம் கசந்தாளுதான். ஆண்டவரே என்னை மன்னியும். நான் மறுதலித்துட்டேன். நான் மறுதலிட்டேன். கர்த்தருடைய சமூகத்துல மனம் கசந்தாளுங்க. மனம் கசந்தாளுங்க. இன்றே ஒரு ரட்சிப்பு நாள். இன்றே ஒரு வெற்றி நாள். இன்றே ஒரு ஜெயம் எடுக்க நாள். ஓ ரபரப சபதுரி மனரபல ரிமனரப சபதுரி கலரபலரப. ஆமென் ஆண்டவரே. நீங்க மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நமக்கு அலறுமா. ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனோயிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே மேல் மனோயிரங்கோ. நான் பாவம் செய்தேன். உம்மை நாக செய்தேன். நான் பாவம் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இயேசப்பா ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னியும். உங்க சரீரத்தை பானம் பண்ண நான் தகுதியா? உங்க ரத்தத்தை நான் பானம் பண்ண தகுதியா? அல்லே ஒவ்வொரு மாதமும் கலந்து ஏதோ கலந்தை போன இருக்க கூடாது. கர்த்தருடைய நாம அந்த நாட்களை மகிமை பண்ணும். ஆண்டவரே மனம் கசந்து கண்ணீர் விடுங்க. அல்லேலூயா. என் வீட்டில் உள்ள பாடுகள் ஏன் நீங்கல? என் பலவீனம் ஏன் நீங்கல? அல்லேலூயா. என் கண்ணீர் ஏன் மறையல? என் துக்கம் ஏன் மறையல? அல்லேலூயா. ஒரு சொட்டு ரத்தம் உண்டா போதுமே, நீங்களே எனக்கு செலுத்துறீங்கப்பா. நீங்க தான் பானம் பண்ணுதீங்க. அந்த ரத்தத்தை நீங்க தான் என் கரத்துல கொடுக்கிறீங்க. என் வாயில நான் புசிக்கும் பொழுது என் ஆவி ஆத்மா சரீரத்துல போகும் பொழுது என் ஆவி ஆத்மா சரீரத்துல ஒவ்வொரு நரம்புகளையும் அந்த ரத்தம் பேசணும். அந்த ரத்தம் பேசணும். அந்த சரீரம் சரீரம் பேசணும். இன்றும் நீர் உயிரோட இருக்கிறீர். அல்லேலூயா. 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 ரிமனரப சபதுரி கமனரபலரப. நான் பாவம் செய்தேன். உம்மை நாக செய்தேன். நான் பாவம் செய்தேன். உம்மை நாக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியோ தெய்வமே. நீ மன்னியோப்பா. இந்த ஒரு விஷயம் மன்னி ஆண்டவரே. அப்படி கேட்போமா, என்னை இந்த ஒரு விஷயம் மன்னித்திரும் ஆண்டவரே. நீர் மன்னிக்கு தெய்வம் ஆண்டவரே.